இன்னைக்கு இந்த வீடியோல அரேனா என்ன, கேரக்டர் டேட்டா டைப்னா என்ன, இந்த ரெண்டுத்தையும் தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது கழிச்சு உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதை கிளிக் பண்ணி ஆளை சூஸ் பண்ணிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற லைக் பட்டன் அமைக்கிடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் ரெஃபர் பண்ணணும்னா பண்ணிங்க. ஓகே, ஸோ வித்தவுட் வேஸ்டிங் ஆர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே நண்பா, இப்போ பேசிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா டைப்ஸ் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது பூலியன்னா என்ன, அடுத்து இன்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன, இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அரேனா என்ன, அது மட்டும் இல்லாமல் கேரக்டர் டேட்டா டைப்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இன்டெலிஜென்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஸ் கைஸ், நீங்கள் தீமை வந்து மாற்றுறதுக்கு ஆல்ட் கண்ட்ரோல் எஸ் அமைக்கணும். ஸோ இதில் வந்து நீங்கள் டியூர்லாவில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் விண்டோஸ் 11 or 10 லைட்டாக மாற்றினீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஸோ நான் பேசிக் சின்டாக்ஸ் இதுதான் ரைட். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டு தான் இப்போ ப்ரோக்ராம் பண்ணுவீங்க. ஸோ நான் பேசிக்காக நம்ம இன்னைக்கு அரே பற்றி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி கேரக்டர் டேட்டா டைப்பை பார்க்கலாம். ஸோ டேட்டா டைப் வீடியோவை வந்து நான் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அந்த பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸ் ரெண்டுத்தையும் பார்த்துருங்க. பார்ட் 1 பார்ட் 2 இதை பார்ட் 3 கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நீங்கள் அது பேசிக்ஸு, நீங்கள் அதை மட்டும் பாருங்கள். சரிங்களா, ஸோ இப்போ நான் கேர் அப்படின்னு போட்டுக்கிறேன், கேரக்டருக்கு ஒரு பேரை கொடுத்துக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னு இப்போ நம்ம பெயிண்டில் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இதை வச்சுக்கிறேன், காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கும். ஸோ எஸ், நம்ம பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கைஸ், இப்போ கேரக்டர்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, கேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம எப்போவுமே என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணுன்னாலும் அது ஃபஸ்ட்டு அதோட பேர் அப்படியே போடுவோம். ஸோ கேரக்டரை சுருக்கி தான் கேர்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேர் போட்டுட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஸோ பேர் என்னதுக்குனாலும் நீங்கள் பேர் வச்சாலும் அது பேர் வேரியபிள் நேம், ரைட். ஸோ திஸ் சி, இப்போ நான் சின்னு சும்மா பேர் வச்சுருக்கேன். ஸோ இந்த சி இருக்குல்ல, இது பேர் தான் வேரியபிள் நேம். இது நீங்கள் என்னன்னாலும் வச்சுக்கலாம். ஸோ வேரியபிள் நேம்னால் என்னென்னு நான் சரியாக சொல்லியிருக்க மாட்டேன், பட் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இருக்குது, இப்போ கேரக்டருக்கு நான் ஏன்னு பேரை வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு. சரிங்களா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், கேரக்டர், நம்பரு எல்லாத்தையும் நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு பேரை கொடுத்துருவீங்க, அதுக்குள்ளே போயிடுவீங்க, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே ஹெலோ இல்லை ஏதாவது ஹேலோ போட்டுட்டு எக்ஸ்பிளமேட்ரி சிம்பிள் ஏதாவது நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இஷ்டம். இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டாவில். ஸோ கேர் டேட்டா டைப்பில் அவங்களே சொல்லிட்டாங்க, இதில் கேரக்டர் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு. ஒரே ஒரு லெட்டர் தாங்க ஸ்டோர் பண்ண முடியும் இந்த டேட்டா டைப்பில். ஸோ கேருக்கு நீங்கள் ஒரு பேரை கொடுத்துடணும். இதில் நீங்கள் டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். டியூல் கோட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது எரர் காட்டும். சிங்கிள் கோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வேல்யூஸை அசைன் பண்ணிக்கலாம். வேல்யூஸ்னால் நான் போன வீடியோலேயே சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, நான் கேர்னு ஒன்று இருக்குல்ல, இது ஆக்சஸ் ஆகும் நம்மளோட ஜேடிகேல இருந்து. ஜேடிகே அது எங்கே இருக்குன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில், நம்மளோட சி ட்ரைவில், ப்ரோக்ராம் ஃபைல்ஸில், ஜாவாவில், ஜேடிகேல உங்களுக்கு வந்து எங்கேயோ பதுக்கியிருப்பாங்க தான் இந்த டூல்ஸ் தான். ஸோ அதை நம்மளுக்கு தேவையில்லை. இந்த கேரை மட்டும் இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். கேர்னு போட்டு இந்த கேரக்டர் டேட்டா டைப்பை ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் வைக்கணும். சரிங்களா, நம்ம ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம், சின்னதாக டாக்குமெண்ட், அது பேர் ஏன்னு வச்சுட்டோம். இது ஏக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் சீக்வல்ட்டு கொடுத்து அசைன் பண்ணணும். ஸோ இது சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும், ஏன்னா இது ஒரு லெட்டர் தானே, அதனால சிங்கிள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரே ஒரு லெட்டர் தான் ஸ்டோர் பண்ணணும். அப்படி அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது வந்து இன்கேபிலேட்டட் அந்த மாதிரி ஏதாவது எரர் காட்டும். அடுத்தது செமிகோலன், இது தெரியும், அதாவது செமிகோலன் போட்டால் தான் சென்டென்ஸ் எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நான் எடுத்து கூட விட்டுறேன். திஸ் இஸ் தி சின்டாக்ஸ் கைஸ். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இருக்கும் ஒரு கேரக்டர் டேட்டா டைப்னா, இதுதான் கைஸ். ஓகே, ஸோ பேசிக்காக கேரக்டர் டேட்டா டைப்னா இதுதான், இது மட்டும்தான்.
ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அரே டாபிக்ல அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு ஜாப்ல சேர்றீங்க சரிங்களா, உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் தராங்க. எப்படின்னா இந்த கேர் டேட்டா டைப்பை தான் நீ யூஸ் கண்டிப்பாக பண்ணணும். வேற என்ன டேட்டா டைப் நீ யூஸே பண்ணக்கூடாது. ஏதோ நீ பேர் வச்சுக்கோ, அதுக்குள்ள நீ ஒன்று மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும்னு கிடையாது, நீ நிறையா தான் ஸ்டோர் பண்ணணும். ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிடணும். ஆனால் நம்ம நினைப்போம் ஐயோ கேரக்டர்ல ஒன்று மட்டும் தானே ஸ்டோர் பண்ண முடியும், இவர் என்ன 24 லெட்டர் ஸ்டோர் பண்ண சொல்றாரு அப்படின்னு நம்மளுக்கு யோசிக்க தோணும், ரைட்? ஸோ இந்த டேட்டா டைப்ல குறைஞ்சது ஒரு லெட்டர் தான் ஸ்டோர் பண்ணணும். ஆனால் நம்ம மீறினா அது எரர் காட்டுது, எரர் அவுட்புட் பாக்ஸில். ஆனால் அவர் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு சரிங்களா. ஸோ என்ன பண்ணா நீங்கள் சொல்லுங்க கைஸ், என்ன பண்ணா? ஸோ என்ன பண்ணலான்னா அரேயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் கேர் அப்படின்னு போட்டுறணும். ஸோ நான் ஜஸ்ட்டு உதாரணத்துக்கு, அதாவது எக்ஸாம்பிள் சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து கேர் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் உண்மையாகவே இந்த டேட்டா டைப் இருக்குது கைஸ், கேரக்டர் டேட்டா டைப், அதை தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து அரே யூஸ் பண்ணுறேன்னு கம்ப்யூட்டருக்கு எப்படி சொல்லுவீங்க? நான் அரே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுவீங்க, அது வந்து முடியாது கண்டிப்பாக. அது ஹியூமன் லாங்குவேஜ், பட் நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிக்கணும். அதனால அதுகிட்ட சொல்லணும் அப்படின்னா ஷிஃப்ட் 9 ஷிஃப்ட் 0 அமுக்கணும்னா இந்த மணி 2 பிரேக் கமா மணி இந்த மணி ப்ராக்கெட்ஸ் வரும்ல, ஸோ அதுதான் நம்மளோட அரேவை குறிக்குது. எப்பயும் போல் பேர் வச்சிடணும், அதுக்கு சீக்வல்ட்டு. ஸோ நீங்கள் அரேக்குள்ளே இந்த பொட்டிக்குள்ளே என்னென்னாலும் ஸ்டோர் பண்ணணுன்னாலும் நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லணும், இந்த பெட்டிக்குள்ளே போய் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை சொல்கிறதுக்கு தனி சிம்பிள். அது எப்படின்னா பி பக்கத்தில் ஒன்று இருக்கும், ஷிஃப்ட்டு அந்த பி அமுக்கணும், ஷிஃப்ட்டு பி பக்கத்தில் இருக்கிறத அமுக்கணும், பி பக்கத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சிங்கிள் கோட்ஸில் ஏ ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தபடியே கமா போட்டு இன்னொரு கோட்ஸில் பி, அந்த மாதிரி அவர் சொன்ன Z வரைக்கும் ஸ்டோர் பண்ணிடுங்க. திரும்ப அந்த என்கமா அதை போட்டு செமிகோலன் வச்சுருங்க, அவ்வளோதான். திஸ் இஸ் தி அரே சின்டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் தி பேசிக் அரே சின்டாக்ஸ். இப்போ இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா, கோடிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம். ஓகே, எஸ் கைஸ், நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு கேர் டேட்டா டைப் இங்கே தெரியும் உங்களுக்கு. கேர் டேட்டா டைப்பில் ஏன்னு ஒரு பேருக்கு கொடுத்துட்டேன், அதுக்குள்ளே ஏ அந்த ஸ்டோர் மட்டும் பண்ணணும். இதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது அதிகமாக கொடுத்தா டேரெக்டாக இங்கேயே எனக்கு என்னோட வச்சு இந்த ஐடியில் காட்டிடுது. டூ மெனி கேரக்டர் ஏதோ எரர் காட்டுது, ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கோ அப்படின்னா தான் உன்னால் சர்வே ஆக முடியும், இல்லைனா டேரக்ட் எரர் காட்டுவேன் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதில் போயிட்டு ஒரே ஒரு லெட்டர் ஸ்டோர் பண்ணணும், ஒழுங்காக தான் இருக்குது. ஓகே, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் கைஸ் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணலாம்? இது ஸ்டோர் பண்ணணும்னா நீங்கள் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் சின்டாக்ஸு, நீங்கள் பேரை கொடுத்துட்டு இந்த மாதிரி கேலிபிரேஷஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ ஓகே, சீக்வல்ட்டு நம்ம அரே தான் அந்த பெட்டிக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி கமா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிரேஸ் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஸ்டோர் பண்ணிட்டு பேஸ் பண்ணிட்டு இது மாதிரி இது போட்டுட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அன்லிமிட்டடாக ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு அரே யூஸ் பண்ணி சில ஆக்ஷன்ஸ் பர்ஃபார்மும் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ எரர் இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் இதை எடுத்து விட்டுறேன், இதில் எனக்கு இப்போ தேவையே இல்லை. ஓகே, இல்லை அது இருக்கட்டும், நம்ம இதை வந்து தேவையான அப்போ போட்டு யூஸ் பண்ணுவோம். டபுள் ஸ்லாஷ் போட்டுருவோம். டபுள் ஸ்லாஷ்னா சிங்கிள் லைன் கமாண்ட்ரின்னு ஒன்று இருக்குது, மல்டி லைன் கமாண்ட்ரின்னு ஒன்று இருக்குது, தெரியும்ல, சொல்லியிருக்கேன் சின்ன வீடியோஸ்லேயே. ஸோ இப்போ நம்ம system.out ஓப்பன் பண்ணிடணும். ஓகே, இதுக்குள்ளே போயிட்டு பி அதை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிடணும். இப்போ ஏவிபி அப்படின்னு நம்மளுக்கு டைரெக்டாக வரும் பாருங்க அவுட்புட்டில். ஸோ உங்களுக்கு இதை புரியலைன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம ஜாவா டுட்டோரியல்ஸாக பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதில் இருக்கிற எந்ததுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இல்லை. ஓகே, பேக்கேஜ்னால் என்னன்னு சொல்லிட்டேன், கோடிங் கடை எதுனா என்னன்னு சொல்லிட்டேன்.
இது ஆக்சஸ் மாடிஃபயர், இது கார்பேஜ் வேல்யூ அசைன் பண்ணாமல் வச்சுக்கோ. இது ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்ட்ரிங்னா என்ன, ஒரு டேட்டா டைப், இதே அரேவோட சிம்பிள். இப்போ இதுவும் புரிஞ்சிருச்சா? ஆர்கியூஸ்னு ஒன்று வீடியோ வரும், இதுனா என்ன, இது என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, பாருங்க ஏபிவின்னு சேர்ந்தே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அரே. ஸோ நான் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன், இது நல்லா யோசித்து பாருங்கள். என்னது அப்படின்னா, if you want to store any more values in a single variable, we are using array. ஸோ புரியுதா கைஸ்? அதாவது இப்போ ஒரு வேரியபிளில் இந்த பியில் நிறைய நூறுக்கணக்கான லெட்டரை ஸ்டோர் பண்ண முடியலை, பட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருந்துச்சுன்னா அரே யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்படி புரியலாட்டி வீடியோவை திரும்ப பாருங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் அரே கைஸ். இப்போ சரி, ஓகே, நீ தான் அறிவாளி, உங்கள் பாஸ் வந்து அறிவாளின்னு சொல்லிட்டார். ஆனால் இன்னொன்று அவர் உங்கள்கிட்ட பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. அதான் அது வந்து உண்மையாகவே நீ அறிவாளியான்னு நல்லா செக் பண்ணணும்னு அவர் விரும்புகிறார். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் அறிவாளியான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ப்ரோக்ராமிங்கில் சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இந்த கேர் டேட்டா டைப்பில் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரி நீ அறிவாளி தான் பண்ணிட்டத, இதில் இருக்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் எனக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? என்ன சொல்கிறேன் புரியலையா? இப்போ ஏ இருக்குது, பி இருக்குது. சரிங்களா? 2 வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ சரி, நீ இதான் ஸ்டோர் பண்ணுற Z வரைக்கும் முதல் லெட்டர் மட்டும்தான் எனக்கு வரணும், ஆனால் டேட்டா மட்டும் இருக்கணும். ஓகே, ஸோ அவுட்புட் பெட்டி இது. சரிங்களா? வெளியே வெறும் அந்த அவுட்புட் பெட்டி. ஸோ அவுட்புட்டில் அவர் எப்படி வரணும்னு சொல்கிறேன்னா, வெறும் ஏ மட்டும்தான் வரணும், ஆனால் இந்த லைனில் A to Z வரைக்கும் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து எந்த வேல்யூக்கும் பஞ்சம் இருக்கக்கூடாது, ஏலேருந்து Z வரைக்கும் இருக்கணும். ஆனால் அவுட்புட்டில் வெறும் ஏ தான் விசிபிளாக இருக்கணும். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க கைஸ்? கண்டிப்பாக யோசிக்கணும்ல. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்கு. அதாவது ஏதாவது வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க, ஆனால் குறிப்பிட்ட டேட்டா மட்டும் எடுக்கணும், அது ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா, we are going to use a. இந்த மாதிரி ஏதாவது எடுக்கணும்னா இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு அரேல இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு ஒரு லெசனுக்கு வர போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்த அந்த டேட்டா இருக்குல்ல, அது இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஒழுங்காக காப்பி பண்ணிக்குவோம், ஏன்னா இல்லாட்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, காப்பி. எஸ், ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை டெலீட்டும் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஓகே, என்ன அப்படின்னா பாருங்கள், இப்போ அந்த டேட்டா டைப்பே எடுத்துக்கோங்க. கேர் டேட்டா இருக்குது, சரி டேட்டா டைப் இருக்குது, அதில் ஏ இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் போய் கரெக்டாக ஸ்டோர் பண்ணிடுறீங்க. யாரே அது காட்ட மாட்டுது. பி Z வரைக்கும் ஸ்டோர் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டோர் பண்ணது கழிச்சு ஏ மட்டும் வெளியே வரணும், மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கணும் மேலே. ஆனால் அவுட்புட் பெட்டியில் மட்டும் வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா, மிஷின் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ அதுவே யூஸ் பண்ணும். பாருங்கள், இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூ பெட்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி இண்டெக்ஸ் வேல்யூ பெட்டி. இண்டெக்ஸ் வேல்யூ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. இப்போ இந்த ஏக்கு மிஷின் வந்து 0ன்னு இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுருக்கோம், பிக்கு 1ன்னு வச்சுருக்கோம், சிக்கு 2ன்னு வச்சுருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லெட்டர் கொடுக்குறீங்களோ 0வில் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் கொடுக்குற வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஏ மட்டும் எடுக்கணும்னா என்ன பண்ணலாம், அவுட்புட்டில் குறிப்பிட்ட ஏ மட்டும்தான் வரணும், இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக அதுகிட்ட போய் சொல்லலாம். கம்ப்யூட்டர் இதுதான் நான் சொல்லலாம், ஏ கம்ப்யூட்டர் நீ வந்து என்ன பண்ணிடு, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ அந்த லெசன் எனக்கு தெரியும்ல, நீங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த இதில் நான் 0th இண்டெக்ஸ் வேல்யூவில் ஏ ஸ்டோர் பண்ணியிருக்கேன்ல, அதை மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு கோடிங் எழுதிக்கலாம். ஓகே, எஸ், அதாவது அவுட்புட்டில் system.out.printlnல நீ அந்த
அரேல இருக்கிற ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் எனக்கு எழுது. ஃபர்ஸ்ட் வேல்யூனா பி, இந்த ஃபார்மேட்ல பி. ஸோ பி அவுட்புட் மெனுவில் உங்களுக்கு பி வரும். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ சொன்ன எதுவுமே பெருசாக உங்களுக்கு புரியலாட்டியும் ஓகே, ஒன்றும் இல்லை. அரேனா ஒன்றும் இல்லை. ஒரு நீங்கள் டேட்டா டைப் வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். வேரியபிள் நான் சொல்கிற லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேரியபிளில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேல்யூஸை சப்போர்ட் பண்ணாத டேட்டா டைப்பில் போய் ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணணும் அரே. ஓகே, ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து அரே யூஸ் பண்ணணும், அதில் இருக்கிற குறிப்பிட்ட டேட்டா மட்டும் 10,000 லெட்டர் இருக்குது, குறிப்பிட்ட லெட்டர் மட்டும் அவுட்புட்டாக பார்க்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு 0 மட்டும் காட்டு, 0ல் ஒரு ஏன்னு ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் எனக்கு அவுட்புட்டில் காட்டுன்னு சொல்லணும்னா இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகே, எஸ் லெட்ஸ் சி ப்ராக்டிக்கலி ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்னா பாருங்கள், நான் என்ன எழுதிக்கிறேன்னா திரும்ப சிஸ்டம் டாட்டா தான் ஓப்பன் பண்ணணும். அதில் போயிட்டு பியில் அந்த அரேக்குள்ளே இருக்கிற இது பேர் என்ன, இது பேர் என்ன சொல்லுங்க. இதில் இருக்கிறதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா வேல்யூ என்னன்னா 0. சரிங்களா, 0. ஓகேங்களா, அதாவது இது ஏவோட வேல்யூ 0, ரைட். ஸோ நீங்கள் வந்து பின்ன கம்ப்யூட்டர்கிட்ட ஏ மட்டும் வெளியே வரணும்னா 0 அப்படின்னு கொடுத்துக்கணும். ஸோ நான் எப்படி இப்போ ஃபைன் பண்ணுறது இது 0 ஒன்றானா, அதுதான் சொல்கிறேன். இப்போ 10,000 லெட்டர் இருக்குன்னா உங்களுக்கு தெரியும் இது 1 to 10. இப்போ 10,000 வரைக்கும்னா நம்ம கவுண்ட் பண்ணுவோம். 10,000 லெட்டர்ஸ் இருக்குன்னா அதில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும் 1. சரிங்களா, அப்படி தான் ஓடணும். சரிங்களா, சரி. இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக, நீங்கள் வீடியோஸ் நம்ம டுட்டோரியல்ஸில் டெய்லி பார்க்குறீங்கன்னா. ஓகே கைஸ், இப்போ நம்ம அவுட்புட்டு வந்து ஏன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஏ, எஸ் யூ கேன் சி இட்ஸ் going to come A. எஸ் கைஸ், பட் டேட்டா ஒன்றும் குறைக்கல, டேட்டா அப்படியே தான் இருக்குது, நம்ம அவுட்புட் மட்டும் மாற்றிக்கிறோம். சரி, ஓகே. நம்ம சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோமா? ரொம்ப நாள் நம்ம படிச்சுக்கிட்டே தானே இருக்கோம், ரொம்ப ஏதாவது ஃபன்னாக பண்ணுவோமா? ஸ்கேனரில் கெட் நேம் அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு போட்டுட்டு சிஸ்டம் டாட் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம 3 டுட்டோரியல்ஸ் போட்டோங்க ஸ்கேனர் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில். ஸோ எஸ் யூ கேன் வாட்ச் இட் இன் அவர் பிளேலிஸ்ட். ஓகே, ஸோ நான் வந்து எஸ் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு கேர் டேட்டா டைப்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, அரேனா என்னன்னு தெரிஞ்சிருச்சுல. ஸோ பட் ஸ்கேனர் வந்து அரேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டுது, சப்போர்ட் ஆகாது. எஸ் கைஸ், இட்ஸ் கோனா பி ஒரிஜினல் அண்ட் கெட் நேம் இருக்குல்ல, அது அப்படியே போட்டு டாட் நெக்ஸ்ட்டு அது அப்படியே போட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணது என்ன பண்ண போகிறோம், அரே ஃபார்மேட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்குது, புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் இல்லை கேரக்டரில் சீன்னு ஒரு கேரக்டர் அரே டாபிக்கில் நம்ம போயிட்டு சீக்வல் போட்டுக்கலாம். ஸ்டோர் டேட்டா இருக்குல்ல, ஸ்டோர் டேட்டாவை நம்ம அரேவாக மாற்றி விட்டுருவோம். இப்போ இது ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது, அரேவாக கன்வெர்ட் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா, அதை கன்வெர்ட் பண்ண அந்த கேட்ச் ஏதோ குப்பையாக கிடக்குதா, அதெல்லாம் போய் சீல ஸ்டோர் பண்ணி விட்டுருது. ஓகேங்களா, இப்போ இந்த சீல இருக்கும்ல, அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அவுட்புட் ஆகும். சீல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அவுட்புட் ஆகும். ஓகே, ரன் பண்ணு. என்டர் த நேம்னு கேட்குமா பார்ப்போம். என்டர் த நேம் கேட்குதுங்க. எஸ் கேட்டுருச்சுன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. எஸ் கேட்டுருச்சு. நான் என்னோட நேம் என்டர் பண்ணிக்கிறேன். கே ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்துருச்சா. ஸோ இதுதான் கைஸ், இதுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணலாம். இதை டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மிங் பண்ணலாம் நீங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் தெரியுற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய். லெட்ஸ் மீட் டுமாரோ. அன்டில் பாய்.